என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலர் பணி 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை பாருங்க. சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்துல நீங்களும் நானும் அநேக பாடுகளும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் வரும். விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருங்கள். நாம் அநேக பாடுகள் வழியாய் பரலோக ராஜ்யத்துக்குள் நுழைய வேண்டும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26 முதல் 28 வசனத்தை பாருங்கள். பவுலுக்கு வந்த பல மோசங்கள் சொந்த ஜனங்களால் கூட வந்திருக்கு. பலவிதமான மோசங்கள் வந்தது. தப்புவித்தார் தேவன். உங்களையும் தப்புவிப்பார். காட் பிளஸ்.